கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஐரோப்பா தேசத்தில் பிறந்தாலும் தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொண்ட ஜார்ஜ் யுக்லோ போப் அவர்களை பற்றி நாம் இன்று காணலாம். ஐரோப்பா தேசமான கனடாவில் பிறந்து கிறிஸ்தவ இறை பணிக்காக இந்தியா வந்த போதகர் இந்த ஜியு போப் அவர்கள். தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியாற்றிய தமிழறிஞர், திருக்குறள், நாலடியார், திருவாசகம் போன்ற முக்கியமான நூல்களை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து தமிழ் இலக்கியங்களை மேலை நாட்டவருக்கு அறிமுகம் செய்தவரும் இவரே. ஜார்ஜ் யுக்லோ போப் கனடாவில் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 1820 பிறந்தார். கேன்வெல் மாவட்டத்தின் பேட்ஸ்டோவை சேர்ந்தவர். தந்தையாரின் வணிபத்திற்காக எட்வர்ட் தீவு சென்றிருந்த போது அங்கு போப் பிறந்தார். 1826 போப்புக்கு 6 வயதான போது பெற்றோருடன் இங்கிலாந்து நாட்டுக்கு சென்றார். வெஸ்லியன் பள்ளியில் ஹாக்ஸ்டன் கல்லூரியில் கல்வி பயின்றார். ஜனவரி 1, 1842 கடலூரில் ஒரு பாதிரியாரின் மகளான மேரி கார்வரை மணந்தார். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. 1845 மேரி தூத்துக்குடியில் மரணமடைந்தார். அதன் பிறகு போப் சென்னைக்கு சென்றார். ஜூன் 29, 1848 ஹென்ரிட்டோ பேட்ச் என்பவரை மணந்தார். 1849 மனைவியுடன் இங்கிலாந்துக்கு சென்றார். பின்னர் 1851 இரண்டாவது முறையாக தமிழகத்தில் தஞ்சாவூர் வந்து சமய பணியை தொடர்ந்தார். இரண்டாவது திருமணத்தில் அவருக்கு 13 குழந்தைகள் பிறந்து 4 குழந்தைகள் இளமையிலேயே இறந்துவிட்டன. போதகராக வெஸ்லியன் கிறிஸ்தவ திருச்சபையில் சேர்ந்த ஜியு போப் 19வது வயதில் இறைப்பணிக்காக 1839 தென்னிந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கப்பலில் பயணம் செய்த 8 மாதங்கள் தமிழ் கற்றார். சென்னைக்கு வந்து சாந்தோம் பகுதியில் தங்கினார். இங்கிலாந்து திருச்சபையில் சேர்ந்து குரு பட்டம் பெற்றார். SBG என்னும் நற்செய்தி கழகத்தின் தொண்டராக தூத்துக்குடி அருகே இருந்த சாயர்புரத்தில் குடியேறினார். பிற்காலத்தில் தஞ்சாவூரிலும் ஊட்டியிலும் பெங்களூரிலும் பல வருடங்கள் இறைப்பணி செய்தார். தஞ்சாவூரில் அவர் பணியில் இருந்தபோது உயர் சமூகத்தைச் சேர்ந்தவராக கருதப்பட்டோர் கிறிஸ்தவத்திற்கு மதமாறிய பின்னரும் ஜாதி உயர்வு தாழ்வுகளை கைவிடாது தங்களுக்கு முதலிடம் தருமாறு கோரினார்கள். ஜியு போப் இறைவன் முன்னிலையில் அனைவரும் சமம் என்றார். அவரது கருத்து அவர்களால் ஏற்கப்படவில்லை. கிறிஸ்தவ சபையினரும் அவர்களை சார்ந்து நின்றதால் போப் தமது 16 வருட நற்செய்தி கழக தொண்டர் பணியில் இருந்து விலகினார். கிறிஸ்தவ சங்கங்களின் சார்பின்றி அவர்களது பொருள் உதவியின்றி தனிப்பட்ட முறையில் சமய பணியாற்றும் நோக்குடன் தஞ்சையிலிருந்து மனைவி மற்றும் 5 பிள்ளைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறி 24 நாட்கள் பயணம் செய்து ஊட்டி சென்றார். தமிழகம் வந்ததும் புலவர் ஆரியங்காவு பிள்ளை என்பவரிடமும் ராமானுஜ கவிராயரிடத்திலும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார். தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். சாயர்புரத்தில் அவர் ஆற்றிய சேவை சமயப்பணி, கல்விப்பணி என 2 பகுதிகள் கொண்டது. அங்கே கிறிஸ்தவ மத போதகராக சென்றவர் கல்லூரி ஒன்றை அமைத்தார். சிறந்த ஆசிரியர்களை நியமித்து தமிழ், லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு ஆகிய மொழிகள் அங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. மேலை நாட்டு தத்துவம், உளவியல், கணிதம், தர்க்கம் ஆகியவற்றை முதன்முறையாக தமிழில் கற்பிக்கும் கல்வி நிலையமாக அது இருந்தது. ஊட்டியில் ஐரோப்பிய மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்தார். பின்னர் ஒரு பள்ளியை உருவாக்கினார். சிறை தண்டனை பெற்றிருந்த ஐரோப்பிய குற்றவாளிகளை கண்டு அவர்களுடன் பேசுவதும் அவர் வழக்கம். இடைவிடாது பழைய தமிழ் நூல்களை கற்று வந்தார். பழைய ஏட்டு சுவடுகளை தேடி சேகரித்தார். அம்மலையில் வாழும் தோடர் இனத்தவரோடு பழகினார். நீலகிரி தோடர் பேசும் மொழியை ஆராய்ந்து அதன் இலக்கணத்தை எழுதியுள்ளார். 1851 இரண்டாவது முறை தமிழகம் வந்தபோது 8 ஆண்டுகள் தஞ்சாவூரில் இருந்தார். இந்த காலகட்டத்தில் புறநானூறு, நன்னூல், திருவாசகம், நாலடியார் போன்ற நூல்களை கற்றார். சில ஆங்கில மொழி இதழ்களில் தமிழ் குறித்த ஆய்வு கட்டுரைகளையும் எழுதினார். 42 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்த போப் 1882 தனது 62வது வயதில் இந்தியாவை விட்டு இங்கிலாந்துக்கு புறப்பட்டு சென்றார். 1885 இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியில் சேர்ந்து அங்கு மாணவர்களுக்கு தமிழ், தெலுங்கு மொழிகளை கற்றுக் கொடுத்தார். 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1893 நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். நாலடியார் மொழியாக்கத்துடன் ஆராய்ச்சியோடு கூடிய முன்னுரை ஒன்றை எழுதியுள்ளார். நாலடியாரின் பொருளை விரித்து உரைக்கிறார். அத்துடன் நாலடியாரில் உள்ள வெண்பா, அதன் ஆங்கில வடிவம், இறுதியில் விரிவுரை என அமைத்திருந்தார். இது தவிர பாட்டு, முதற்குறிப்பு அகராதி, சொற்பொருள் அகராதி தவிர நூலின் இறுதியில் பொது அகராதி ஒன்றையும் அவர் தொகுத்து அளித்திருந்தார். நாலடியார் மொழியாக்கத்தை தொடர்ந்து திருவாசகத்தை மொழியாக்கம் செய்தார்.
முதுமையிலும் அப்பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு ஏப்ரல் 24, 1900 அன்று அதை வெளியிட்டார். திருவாசக முன்னுரையில் என்னுடைய 80வது பிறந்த நாளில் இதை வெளியிடுகிறேன். 1837 ஆண்டில் முதலில் தமிழ் படிக்க தொடங்கினேன். நெடுங்காலம் உண்மையான பற்று கொண்டு தமிழ் நூல்களை ஆராய்ந்தேன். இந்நூல் வெளியீட்டோடு என் இலக்கிய பணி முற்றுவெறுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். திருவாசக மொழிபெயர்ப்பு தன் இறுதி இலக்கிய பணியாக இருக்கக்கூடும் என எண்ணினார். அதன் பின்னர் 8 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து மணிமேகலையின் ஆங்கில மொழியாக்கத்தை துவங்கினார். அது நிறைவு பெறவில்லை. அவர் மறைந்த பிறகு அதன் பகுதிகள் சித்தாந்த தீபிகையில் வெளியாயிற்று. வாழ்வின் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் போன்ற நூல்களை பதிப்பித்தார். புறநானூற்றின் சில பகுதிகளையும் மொழிபெயர்த்தார். அந்நூல் குறித்த கட்டுரைகளையும் எழுதினார். இறப்புக்கு பின் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும். தமது கல்லறைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையால் அமைய வேண்டும். கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும் போது தான் தமிழ் பெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகத்தையும் உடன் வைக்க வேண்டும் என்ற 3 விருப்பங்களை ஜி.யு. போப் நண்பரிடம் தெரிவித்திருந்தார். ஜி.யு. போப் பிப்ரவரி 11, 1908 அன்று காலமானார். போப் அவர்களின் விருப்பப்படி அவர் கல்லறையை அமைக்க பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியர் செல்வ கேசவராய முதலியார் தமிழர்களிடம் நன்கொடை வசூலித்து இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார். ஆக்ஸ்போர்டில் வால்டன் தெரு என்ற வீதியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் சலவை கல்லால் ஆன போப் கல்லறை உள்ளது. அதில் பொறிக்கப்பட்டுள்ள ஆங்கில வாசகத்தின் தமிழாக்கம். தென்னிந்தியாவைச் சேர்ந்த சார்ஜ் உக்லோ போப் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் தமிழ், தெலுங்கு மொழிகளை போதிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். மொழிக்காகவும் சமய பணிக்காகவும் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட போப் மீது பற்றுதல் கொண்ட தென்னிந்தியாவைச் சேர்ந்த அவருடைய தமிழ் அன்பர்களும் அவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து அமைத்த கல்லறை இது என்று அந்த கல்லறையில் எழுதப்பட்டுள்ளது. விக்டோரியா மகாராணியின் வைர விழாவையொட்டி ராய்